வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினேன்னு பேசுகிறேன். விர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு எவ்வளவோ மருந்து கண்டுபிடிச்சாலும் அது கடைசியில் ஒரு கம்ப்ளீட்னஸ் வரல, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது எப்போனா, நான் கம்ப்ளீட்டாக சரியாயிட்டான், ஸ்கூல் போகிறான், நல்லா சாப்பிட்றான், நல்லா படிக்கிறான், வீட்டில் அப்பா அம்மா கூட நல்லா பேசுகிறான், எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சுமோ. ஒரு நார்மல் சைல்டுக்கு இவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதில் 2 பிரச்சனை இருந்தது. இது நான் ரொம்ப நாளாக இதெல்லாம் பழக்கத்தில் வந்துடும், கொஞ்ச நாள் ஆனால் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் எனக்கே ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு, இது அதுவாக வராது, இது கூட மருந்து கொடுத்து தான் சரி பண்ணணும். அப்புறம் அதை பற்றி நான் தேடி போகும்போது ஒரு பெரிய மருந்து கண்டுபிடிச்சேன். ரியலி ஐ எம் சர்ப்ரைஸ்ட் டு லேர்ன் தட் அண்ட் ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஆல். விர்ச்சுவல் ஆட்டிசம் கிட்ஸ்க்கு ஒரு முக்கியமான மெடிசன். அதில் அவங்க அம்மா சொல்கிற எக்ஸாக்டாக அந்த வேர்டிங்ஸ் சொல்லுங்க மேம். 2 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம் தம்பிகிட்ட. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரே கொஸ்டின் திருப்பி திருப்பி கேட்குறது, ஒரு கேள்வியை திருப்பி 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 கேட்டே இருக்கிறது. அவங்க பதிலுக்காண்டி வெயிட் பண்ணுறதுல இல்லை, பதில் சொன்னாலும் திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே கேள்வி திருப்பி கேட்கறது. அவங்க அந்த கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணலையான்னு தெரியல, அவங்க அந்த பதில் அவங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியலையான்னு தெரில, இல்லை அந்த பதில் சொன்னப்பறம் கூட ஏன் அதே கேள்வி கேட்குறான் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க என்கிட்ட. அந்த பதில் அவனுக்கு மனசுக்குள்ளே போய் சேரலையா, இல்லை அவனை புரிஞ்சுக்க முடியலையா, இல்லை அந்த பதிலில் அவன் திருப்தி அடையலையா, இல்லை என்ன நான் தப்பாக சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி டவுட் இருந்தது. இது நிறைய அம்மாங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு விஷயத்த திருப்பி 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 கேட்டுட்டே இருக்காங்க. நார்மல் கிட்ஸே நிறைய ஃபோன் டிவி பார்க்குறவங்க கேட்ட கேள்வியை திருப்பி 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 கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனை தடவை பதில் சொன்னாலும் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சது அதே கேள்வி கேட்குறாங்க. இப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஹோமியோவில் ஒரு முக்கியமான மெடிசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் டாக்டர் கிட்ட போகும்போது எக்ஸாக்டாக இந்த சிம்டம்ஸ் சொல்லணும். என் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரிலன்னா டாக்டரால் க்யூர் பண்ணி தர முடியாது. நார்மல் குழந்தை மாதிரி இல்லை, ரொம்ப சேட்டை பண்ணுறான், சேட்டுன்றது லட்சம் இருக்குங்க. அதில் வாட் யோர் சைல்டு இஸ் டூயிங் எக்ஸாக்டான நீங்கள் ப்ரிசைஸ் பண்ணி கொடுத்தா தான் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை எக்ஸாக்டான மெடிசன் கொடுக்கறதுக்கோ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாகவே இல்லை, இன்னும் க்யூர் ஆகலைன்னு சொல்லின பேரண்ட்ஸ் நடுவில் ஷி வாஸ் ஸோ ஸ்மார்ட் தட் என்கிட்ட ப்ரிசைஸாக அந்த கொஸ்டின் சொன்னாங்க. ஒரே கேள்வி திருப்பி திருப்பி, இல்லை நான் ஒரே கேள்வி திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்தாலும் அந்த பதிலை சொல்ல தெரில, அதே பதிலை நான் திருப்பி திருப்பி பதில் சொன்னால் சொல்கிறான். திருப்பியும் நம்ம இப்போ எங்கே போனோம் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம இப்போ எங்கே போனோம் அவன் கேட்குறான், நம்ம இங்கே போனோம் தானே சொல்லணும், இல்லை இப்போ நீ என்ன பண்ணன்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு அம்மா சொன்னால் சாப்பிட்டேன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களா சிந்திச்சு அந்த பதில் சொல்லலை. அது மோஸ்ட் ஆஃப் டைம் அவன் சொல்லுவான், சில டைம்ல சொல்ல மாட்டான். ஓகே, அது ஒன்று. 2வது கொஸ்டின் அவன் கிட்ட இப்போ 2 இயர்ஸாக மருந்து சாப்பிட்றானா? 2 இயர்ஸ் கூட, 2 இயர்ஸ் கூட, மோர் தென் 2 இயர்ஸ் அவன் இங்கே மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். விர்ச்சுவல் ஆட்டிசம்காண்டி பார்த்த குழந்தை தான். பட் அவன் பிறக்கும்போது ஜெனட்டிக் ப்ராப்ளம் கிடையாது, பர்ஃபெக்ட் ஆகிட்டான். ஸ்கூல் போகிறான், படிக்கிறது எல்லாமே சூப்பர். கிட்டத்தட்ட 3வது வருஷம் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்பயும் உள்ள வரமாட்டான், என் ரூம்குள்ளே வரமாட்டேங்கிறான். ஒரே விஷயம், ஆனால் ரூம்குள்ளே இழுத்தோ இல்லை கட்டி பிடிச்சதோ இல்லை நீங்கள் உட்கார வச்சுட்டா 2 மினிட்ஸில் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் என் கூட பேசுவான், என் கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுவான். நீ நெக்ஸ்ட் டைம் வந்தால் உள்ளே வருவேன்னு கேட்டால் வருவேன்னு சொல்லுவான். அதாவது கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிட்டாங்க. ஆனால் தன் தெரிஞ்ச ஆட்கள் தவிர புது ஆட்கள் கிட்ட பயம், ஃபியர் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம், ஃபியர் ஆஃப் க்ரௌடாக இருக்கலாம், இல்லை ஃபியர் ஆஃப் நியூ பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லை நான் ரொம்ப தெரிஞ்சவ தான், என்கிட்ட என் பேர் தெரியும், என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும், உள்ள ஆஷாத்தை எல்லாமே சொல்லுவான். ஆனால் என்கிட்ட அவனா இனிஷியேட் பண்ணி உள்ளே வரமாட்டான். இவ்வளோ தடவை வந்தோம். எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைஸ்னா, ஒரு தடவைக்கு யோசிக்கலாம், ஆனால் தெளிவா சொல்லுவான் மேம், ஆஷாடி ரூம் போலாமா வேண்டாம் அப்படின்னு. அது எனக்கு புரியல. ஆனா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் இப்படிதான் பண்றானா? ஆமா மேம், வெளியே கடைக்கு போனா கூட உள்ள வரமாட்டான். வெளில நிப்பான ஒன்ஸ் உள்ள வந்துட்டு ஓரளவு ஓகே மேம். ஆனா ஒரு லிமிட், அதுக்கு மேல அவங்க நிக்கிறது இல்ல. வெளியில போலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருவோம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு கடை, ஒரு வீடு, ஒரு ஆஃபீஸ், ஸ்கூலுக்கு தான் போறான். அது ஃபுல் டே 4:30 தான் வீட்டுக்கு வருவான். காலைல 8 o'clock போறவன். ஸோ அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அது ஓகே. அது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் என்னால அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷம். ஆனால் அதுவும் ஃபர்ஸ்ட் போகாம தான். ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பல. உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம். அப்போ ஒரு 3 o'clock வந்துட்டு இருந்தா, இப்போ 4:30. அது வரைக்கும் ஓகே, ஒரு நோ ப்ராப்ளம். ஸ்கூல்ல இவங்க மதர், ஃபாதர், சிஸ்டர் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்குங்க. நான் வர்பலாக தான் எல்லாம், அதாவது ஒரு பர்ஃபெக்ட் விர்ச்சுவல் ஆட்டிசம் சைல்டுக்குள்ளே எல்லா சிம்டமும் இருந்தது. இப்போ 95% எல்லாமே க்யூட். யாரும் வீட்டில் வந்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பேச எனக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு தான் யோசிப்பாங்க, தவிர கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த 2 சரி பண்ணிட்டா ட்ரீட்மெண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு.
இந்த 2க்கு ட்ரீட்மெண்ட் தரணுமா? கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும், வளர சரியாயிருவானா? 3 வருஷத்துல இது மட்டும் தான் சரியாகும், இதுக்கு மட்டும் திருப்பி திரும்பி வந்துட்டே இருக்காங்க. நான் வந்து திருப்பி அதே தான் கொடுத்துட்டேன். அப்புறம் தான் இல்லை இது அதுவா சரியாகாது, இதுக்கு கூட மெடிசன் தரணும், அவனுக்கு ஒரு புது இடத்துக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு, நியூ பிளேசஸ், புது ஆட்கள், ஒரு ரூம்குள்ளேயோ ஒரு ஹோட்டலுக்குள்ளேயோ, ஈவன் ஒரு சாப்பிட ஹோட்டல், ஒரு தியேட்டர், எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரமாட்டான். அவன் வீடு ஸ்கூல் தாண்டி 3வது இருக்க எல்லா இடத்துக்கும் வரமாட்டான். அவங்க கொஞ்சம் இது பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துறதுக்கு அப்புறம் வந்துட்டானா அப்புறம் அவங்க கூட பேசுவான். அதுவும் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி. என்கிட்ட ஏற்கனவே விர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இந்த பாயிண்ட் உங்கள் குழந்தைகிட்ட இருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு இந்த சிம்டமை சொல்லி புது மெடிசன்ஸ் அடுத்த மாதம் மருந்து வாங்குவோம் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லவ் யூ ஆல். நன்றி.